இருட்டு அறையில் முரட்டு குத்து. அழகான அக்கா. அப்புறம் ஆனால் உங்களால் சைட் அடிக்க முடியாது. இதுதான் அதை சொன்னேன். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இன்னைக்கு பிளான் என்ன பார்த்தீங்கன்னா, அக்கா கூட வந்து அவுட்டிங் போகிறேன். எங்கே போகிறோம் அப்படின்றத ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தெரியும். ஓகே, அவுட்ஃபிட் ஆஃப் தி டே. தலையை கட்டி வச்சுட்டாங்க. அழகான அக்கா. அப்புறம் ஆனால் உங்களால் சைட் அடிக்க முடியாது. இதுக்கு தானே நீ அதை சொன்ன. ஏன்னா அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட் கொரியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே வரணும்னு நானும் அக்காவும் ரொம்ப நாள் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபைனலி இன்றைக்கி தான் அந்த டே. போய் ஒரு பிடிப்போம் அப்படின்னு கிளம்பி போயாச்சுங்க. ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் கிளம்பணும், பிகாஸ் அங்கே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க ஃபுட்லாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இஸ் தட் அங்கே வந்து கொரியன் பீப்புள் தான் வந்து சர்வ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஐ வாஸ் ட்ரைங் டு யூஸ் சாப்ஸ்டிக்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி ஃபுட்ஸ் தட் வி ஆர்டர். தொப்பக்கி ஆர்டர் பண்ணியிருந்தோம், ப்ரான்ஸ் இருந்தது, ப்ரான்ஸ் ஃப்ரை, அண்ட் இந்த ரவுண்டாக இருக்குல்ல அதான் வந்து கிம்பா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு யோசித்தேன். தென் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறைய சைட் டிஷ்ஷஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதில் எஸ்பெஷலி சொல்லி ஆகணும் கிம்ச்சி எல்லாேருக்கும் ஃபேவரட் தான். ஸோ எனக்கும் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ரெஸ்டாரண்ட்டில். லைக் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலி சைட் டிஷ்ஷை வந்து ஒரு ஆள் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா அது நான் மட்டும்தான். அண்ட் ஐ வாஸ் குவைட் ஹாப்பி தட் எனக்கு வந்து சாப்ஸ்டிக்ஸ் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண முடிஞ்சுது. தென் வந்து ப்ரான்ஸ் ட்ரை பண்ணலான்னு எடுத்தேன். அது தலையோடு கொடுத்தனால கொஞ்சம் எனக்கு ஆக்வர்டாக இருந்தது. பட் ஸ்டில் நம்ம அதை சாப்பிட வேண்டாம், ஹெட் பார்ட் சாப்பிடாமல் நான் பாடி மட்டும் சாப்பிட்லான்னு எடுத்தேன். பார்த்தா அவங்களே செப்பரேட்டாகி வந்துடுச்சு அது கையில். அப்புறம் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. லைக் மைல்டாக கிறிஸ்பியாக லைட்டாக கேஎஃப்சி ஒரு டச், பட் அந்த கேஎஃப்சி டச்சும் இல்லாத மாதிரி நல்லா இருந்தது. ஸோ அதோட டிப் கொடுத்துருந்தாங்க, அது கூட அதை ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன ட்ரை பண்ணேன் அப்படின்னா தொப்பக்கி. ஸோ இந்த தொப்பக்கி வந்து நான் எப்போவுமே இந்த கொரியன் ட்ராமாலாம் பார்க்கும்போது ஐயோ அவங்க சாப்பிட்றது பார்க்கும்போது எனக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை நான் வாயில் வைக்கும்போது என்னது இது உள்ளே என்னென்னமோ ஆகுதே அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீல். அது வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணி சாப்பிட்ணும். ஒரு ரப்பர்னு சொல்ல முடியாது, அது அப்படியே போயிடுச்சுங்க வாய்க்குள்ளே அந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்தால் கிம்பாப் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பிகாஸ் அதில் ஏதேதோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருந்தது. பட் ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த சீவீட் அந்த சம்திங் இருக்குல்ல, அது வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. பட் ஓகே, ஒன் டைமுக்கு சாப்பிட்லாம். தென் அவங்க கடைசியாக ஒரு ட்ரிங்க் கொடுத்தாங்க. அது என்ன ட்ரிங்க்னு தெரில. அது குடித்ததும் எனக்கு வந்து கொஞ்சம் மந்தமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதோட அவ்வளோதான். நாங்கள் சாப்பிட்டு ஃபன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த vlog இவ்வளோ தான். எல்லாருக்கும் அப்போ டாட்டா பை பாய், see you in next vlog.